ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஹாரா vlogs. நான் வந்து இன்றைக்கி ஐக்கியா போகலான்னு சொல்லி கேட்டேன். பட் ஐக்கியா வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம். சரி இங்கே லூலு டெய்லி வந்து நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்த்தேன். இங்கே பக்கமாகவே இருக்கே, இங்கே நம்ம போனதே இல்லையேன்னு சொல்லிட்டு லூலு மாலும் எங்களுக்கு ரொம்ப தூரம். அது வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி நகரில் இருக்குது. பட் இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலில் லூலு டெய்லி இருக்குது. அதாவது இந்த மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் மட்டும் இருக்குது. ஸோ அதனால தான் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்க M5 மாலுக்கு நாங்கள் வந்தோம். ஸோ இந்த மால் ரொம்ப பெருசுங்க. அதில் லூலு டெய்லி அவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் லூலுவில் போய் பர்ச்சேஸ் பண்ணது. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். அண்ட் போகும்போதே வந்து ஒரு டாகெல்லாம் வந்து காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டே போனோம். எனக்கு டாக்னால் வந்து ரொம்ப இஷ்டம். எங்கே டாகை பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன் டாக்ஸ்க்கு. பட் அது என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப இஷ்டம். அதே சமயம் எனக்கு கேட்னால் சுத்தமாக பிடிக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதை ரசிச்சுட்டே அப்படியே நாங்கள் வந்து மாலுக்கு போயிட்டோம். நாங்கள் போனது வீக்கெண்ட்னால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கிங்க்கு பிளேஸே கிடைக்கல. இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கிறது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் உள்ளே போகும்போதே கார் டிக்கியெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. அண்ட் போகும்போது நிறைய விண்டோ ஷாப்பிங் தான். எதுவுமே நாங்கள் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணல மாலில். நான் போனது மெயினாக வந்து லூலுக்கு போகிறதுக்கு தான். சரின்னு உள்ளே போகும்போதே இந்த லைவ் ஸ்கெட்ச்லாம் இருந்துச்சு, அதை அப்படியே பார்த்துட்டு போனேன். எனக்கு ட்ராயிங் பண்ணுறதுலாம் ரொம்ப இஷ்டம். யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே மெதுவாக உட்காந்து நான் ட்ரா பண்ணுவேன். அப்போல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த டச் வந்து கொஞ்சம் விட்டு போச்சு. அதை ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு அந்த லைவ் ஸ்கெட்ச் பார்க்கும்போது நான் ட்ரா பண்ணது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் உள்ளே போனோடனே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதுதான் வந்து லூலு டெய்லி சூப்பர் மார்க்கெட். ஸோ இதில் வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சும்மா மால்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். ரொம்ப பெரிய மால் தான். அண்ட் அங்கே வந்து இந்த மாதிரி ரிங்கு, பிரேஸ்லெட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து பெரிய அந்த ரிங் மேலே வந்து அந்த முத்து வைக்கிற இடம் வந்து பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிங் தான் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு அங்கே வந்து கலெக்ஷன் எதுவுமே கிடைக்கல. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வச்சுருக்க இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுலாம் நாட் அலவுட். இவர் என்னமோ விட்டுட்டார் வீடியோ எடுக்க. பட் மோஸ்ட்லி வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அங்கேயும் அப்படியே அந்த ரிங்ஸு, பிரேஸ்லெட்ஸு, டெய்லி வேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, குட்டி குட்டியாக எல்லாமே. அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் ஆனால் எதுவுமே வாங்கலைங்க. நான் போனது வந்து பெருசாக ரிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான். பட் அந்த டைப் வந்து எனக்கு இங்கே கிடைக்கல. அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறிட்டோம். அண்ட் என்னோடய குட்டி பையன் இந்த டைம் வந்து எதுவும் அழுகலை. அவனும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்தான். மேலே போனோடனே ஒரு குட்டி கெஃபே இருந்துச்சு. சாக்லேட்ஸ், கேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே, கோல்ட் காஃபி அந்த மாதிரி. நாங்கள் வந்து சரி இப்போ சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு அதையும் சுற்றி பார்த்துட்டு மேலே போனோம். அதுக்கு மேலே ஃப்ளோரில் வந்து இந்த ட்ராவல்ஸ் எல்லாமே, நம்ம வந்து கோவா போகிறது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பார்த்தோம். பட் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்தாச்சு. அண்ட் என்னோடய குட்டி பையன் அந்த கார்லலாம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி அதே ஃப்ளோரில் இந்த ஜஸ்ட் ஜம்பிங்னு சொல்லி குழந்தைங்க விளையாடுற இடம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து 1 மணி நேரத்துக்கு 500, 2 ஹவர்ஸாக இருந்தால் 600ன்னு சொல்லியிருந்தாங்க. சாரி, ½ அன் ஹவருக்கு 500, 1 ஹவர்னால் 600 நினைக்கிறேன். சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு பையன் அங்கே போய் விளையாடுறானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனோம். இங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து உள்ளே நாட் அலவுட் அந்த பிளேயிங் ஏரியாவில். வெளியிலேருந்து நம்ம வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் ஹாரித் வந்து கண்டிப்பாக நானோ இல்லை அவங்க டேடியோ இல்லாமல் அவன் உள்ளே போக மாட்டான். ஸோ செக் பண்ணலான்னு தான் உள்ளே கூட்டிகிட்டு போனோம். அதே மாதிரி அவன் போய் விளையாடல. எப்படியோ பேமெண்ட் பண்ணலை, பண்ணியிருந்தால் வேஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா வெளியில் வந்தால் கோ கலர்ஸ் இருந்துச்சு. சரி நம்ம ஒரு சில்வர் லெக்கிங் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனேன். அவங்க காமிச்ச கலர் வந்து எனக்கு வந்து ஆஃப் ஒயிட் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரில, அதனால் நாங்கள் வாங்கலை. வெளியில் வந்தோம். வந்துட்டு அப்படியே ஃபுட் கோர்ட் போகலான்னு சொல்லிட்டு மேலே 4th ஃப்ளோரா 5th ஃப்ளோருன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஃப்ளோரில் போகும்போது இந்த ட்ரெயின் வந்துச்சுங்க. இந்த ப்ளே ட்ரெயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் அவனும் வந்து ட்ரெயின் சொல்லி கேட்டான். சரி நாங்கள் கிட்டால் போய் பேமெண்ட்லாம் பண்ண போயிட்டா வேணவே வேணான்னு இறங்கி வந்துட்டான். எல்லா குழந்தைங்களும் விளையாடுதுங்க. ஏன் ஹாரித் மட்டும் இப்படி பண்ணுறான்னு தான் எனக்கு தெரியல. சரி அங்கே வந்து கிறிஸ்பி க்ரீம் டோனட் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டோனட் இது தான். அப்படியே வாயில் போட்டு அப்படியே மெல்ட் ஆகி போகும். ஸோ நான் எங்கே பார்த்தாலும் இந்த கிறிஸ்பி க்ரீம் டோனட் வந்து டேஸ்ட் பண்ணிடுவேன், வாங்கி சாப்பிட்ருவேன். அதே மாதிரி ஒரே ஒரு சாக்லேட் டோனட் மட்டும் வாங்கி நாங்கள் 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஹாரர் ஹவுஸ் இருந்துச்சு. இந்த ஹாரர் ஹவுஸ் நான் வந்து என்னன்னாலும் அங்கே போக மாட்டேன். சரி ஃபன் சிட்டி போகலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக நாங்கள் ஃபன் சிட்டி வந்துட்டோம். இங்கேயுமே வந்து ஹாரித் வந்து விளையாட மாட்டேன்ட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபன் சிட்டிலலாம் விளையாடணுன்னா நம்ம கூப்பன் கார்டு வாங்கணும். லைக் 1000, 2000 அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி வாங்கணும். ஸோ அது வாங்கினாலே இப்போ இந்த வயசுக்கு வந்து அவனுக்கு ஜாஸ்தி, அவன் எங்கேயும் விளையாடுறது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அது வாங்கலை. சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அதை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த கட்லின்ற ஒரு ஷாப்பில் வந்து ரொம்ப அழகழகாக இருந்துச்சு.
அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்து வீடியோ நாட் அலவுட். பட் உள்ள வெளியில இருந்தே அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு நாங்களும் வந்து ஃபுட் கோர்ட் நேரா வந்துட்டோம். இவன் வந்து இந்த வேஃபர் ஐஸ்கிரீம் தான் வந்து கேட்டான் வாஃபுல்ல. அத மட்டும் அதுக்கு ஏற்கனவே கோல்டு சரின்னு கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் குடுத்துட்டோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டான். அதுவும் 2 பீஸ் தான் சாப்பிட்டான். அதுக்கு மேல சாப்பிடல. எனக்கு வந்து அவங்க லேம் பர்கர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலங்க. பிரவீன் வந்து வெஜ் பர்கர் தான் சாப்பிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு வாட்டர் பாட்டில் மால்ல ரூ. 50. நான் அப்போ தான் யோசிச்சேன், தண்ணி எடுக்காமல் வந்துட்டோமே, தப்பு பண்ணிட்டோமேன்னு. சரி அப்படியே கீழே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ஏற்கனவே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:00 ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு 1 ஹவர் ஆகிடும்னு சொல்லிட்டு கீழே லூலு டெய்லிக்கு வந்தோம். வந்துட்டு இந்த ட்ராலியில் இன்னமுமே என் குட்டி பையன் குழந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த பேபி சீட்டில் உட்கார வச்சா இடம் பத்தல. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது, ஓ ஹாரித் வளர்ந்துட்டான் அப்படின்னு. அவனை அப்படியே நிற்க வச்சுட்டு, அது பெரிய ட்ராலி தான். ஸோ அதனால் குழந்தைங்களெல்லாம் நிற்க வச்சுக்கலாம், அதிலே கூட உட்கார வச்சுக்கலாம். உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதோட வீடியோ பார்ட் 2 நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.